இங்கே பாருங்கள், இப்போ மடங்கெல்லாம் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு அதெல்லாம் பார்த்துட்டோம். புதுசாக ஒன்று கொடுத்துக்கிறோம். கடினமான வார்த்தைகளை சுலபமாக்குவது எப்படி? ஹவு டு சிம்பிளிஃபை ஹார்ட் வேர்ட்ஸ்னு எழுதியிருக்கோம். ஏற்கனவே காமிச்சா இருந்தாலும் பார்த்துக்கோ. கடினமான வார்த்தைகள் உதாரணத்துக்கு தோக்கும். நான் படிக்கிறேன், நீ அந்த பேஜ் எடுத்து பார்த்துக்கோ. 4-5 பக்கம் தானே காட்டிக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். அனௌன்ஸ்மெண்ட்னால் எடுத்தோடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரித்து காமிச்சிருப்பேன். ஆனு தனியாக, நவுனு தனியாக, சிமெண்ட்டு தனியான்னு. இது 3 தான் சேர்த்து எழுதியிருப்பேன். இந்த வார்த்தை தான் இந்த மாதிரி நான் பிரித்து காட்டிக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியுது? சுலபமாக்கிக்கிறேன், அவ்வளோதான். ஓஹோ, ஆன் இது உள்ளக்குதா, நவுனு இது உள்ளக்குதா, சிமெண்ட் இது உள்ளக்குதா. ஆனே ஏற்கனவே படிச்சுக்கிறேன், நவுனு படிச்சுக்கிறேன், சிமெண்ட்டு உனக்கு தெரியும். சிமெண்ட்டு நம்ம வீடு கட்ட வருது, அந்த ஸ்பெல்லிங்கும் தெரியும். அப்படி தெரியலனா கூட எம்இஎன்டி மென்ட்டுன்றது எல்லாத்த கூட வரும். கவர்மெண்ட்டு, அட்டைன்மெண்ட்டு என்னென்ன வருதோ அதுக்கு முன்னால், மென்ட்டுக்கு முன்னால் என்ன சேர்க்கணும்? சி சேர்த்தா சிமெண்ட்டுன்னு மாறப்போகுது. சிமெண்ட்டுன்னு எஸ்ஸில் வரும்னு நினைக்காத ஸ்பெல்லிங். அப்போ ஆனுக்குது, நவுனுக்குது, சிமெண்ட்டுக்குது, 3 இது உள்ளே ஒழிஞ்சிக்குது. நீ ஏன் திரும்பி திரும்பி ஆன், ஏஎன்என், ஓயூஎன்சின்னு அப்படி கூட்டிங்கிற 2 அதனால் உனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சது ஏதாவது உள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா அப்புறம் மனப்பாடம் பண்ணலாம். இருந்து தானே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பார்த்தா நமக்கு தெரிஞ்சதே இருக்குது தான். ஒரு செகண்டில் ஒரு எண் வருமா, 2 எண் வருமா, இந்த குழப்பமே வராது. இதான் ஆன் இருக்குதுன்னு ஃபஸ்ட்லேயே உன் மைண்ட் சொல்லிடுது. அப்புறம் தான் நவுன் வருது. அப்போ நவுனில் ஒரு எண்ணுக்குது இல்லை, அப்போ 2 எண்ணுன்றது கன்ஃபார்மாக உனக்கு தெரியும். மற்றவங்க அப்படி இல்லை, டவுட்டில் கொஞ்சம் யோசித்தினே இருப்பான். ஒரு எண் வருமா, 2 எண் வருமா, அந்த பிரச்சனையெல்லாம் என் மெத்தடில் இருக்கவே இருக்காது. என் மெத்தடு பாரு எப்படி இருக்குது, பிரித்து அக்கக்கா போட்டுக்கிறேன் பாரு. அது மட்டும் இல்லை, 4 பக்கத்தில் கொடுத்துருப்பேன். மீதெல்லாம் நான் விளக்க தேவையில்ல. என்ன எழுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி உனக்கு என்ன கிறுக்கின மாதிரி இருக்குதுன்னு நினைப்பேன். அதை விட தெளிவாக தான் எழுதிக்கிறேன். நான் ஒன்றும் ஸ்பீடாகலாம் எதில் இதுவே உனக்கு புரியல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ரைட் பார், அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டேன். அது தமிழ்லேயும் கொடுத்துக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்டாக அறிவிக்கிறது. இதை ஜனங்க என்ன சொல்லிங்க தெரியுமா? சொன்னால் சிரிப்பேன். அலௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா. அலௌன்ஸ்மெண்ட்டு எங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்? அலவன்ஸுன்றது அது இது இப்போ டியர்னஸ் அலவன்ஸு, இப்போ சொல்கிற மிச்சு காம்பன்சேட்ரி அலவன்ஸ், அது ஒரு வகையான படின்னா பண சலுகை. அதுதான் அலவன்ஸ். இது அனௌன்ஸு. அனௌன்ஸுன்னா தெரிவித்தல், அறிவித்தல் அப்படின்ற மாதிரி வரும், வெளியிடுதல்னு. அதனால தான் சொல்லியிருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்கேன். சரி, இது ஒண்டி தான். நான் தான் சொன்னேன் 90% இது மாதிரி இது எல்லாத்தையும் தேதினு எழுத முடியும். நான் கொஞ்சம் காட்டிக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் நீ எந்த வார்த்தை வந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நின்று நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பேன். அந்த எண்ணம் வந்துடும். அது எவ்வளோ நாளைக்கு? ஒரு 5 நாள் 10 நாள் பண்ணுவேன். அப்புறம்லாம் மைண்டு அப்படி போனோடனே வந்து சர்றன்னு எப்போ பிரதிபலிக்கும், இதில் எதுவும் இல்லை பட்றா இல்லை இருக்குதுன்னா அவள் தான் படிக்க மாட்டேன், சர்றன்னு போயினே இருப்பேன். பாரு என்ன வருது பார். அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டேன். அடுத்தது பார், ஃபினாமினன் ஒரு வேர்டு. இட்ஸ் அ ஃபினாமினன் அப்படின்வாங்க. ஆனால் ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோ, ஃபினாமினன்வாங்க. அது ப்ளூரல் ஃபினாமினான்னு வரும், அது வேறு விஷயம். இந்த ஃபினாமினனை ஜனங்க எப்படி கூட்டுதுன்னு பாரு. PHENOM அப்படியே போயின்னு இருக்கும். அப்போ அது என்ன கண்மூடித்தனமாக படிச்சிங்குது அங்கே பாரு, கொஞ்சம் பாரு. HE உனக்கு தெரிஞ்சது அது உள்ளுக்குது. NO உனக்கு தெரிஞ்சதுக்குது. மேனுக்கு ப்ளூரல் மென்னு அது உள்ளுக்குது. ஆண் அது உள்ளுக்குது. என்ன படிக்க போகிற? பி மட்டும் பார்த்துட்டு மீதி ஞாபகம் ஒரு செகண்டில் சொல்ல என்னடா ஆகுதுன்னா PHENOMENON. ஆனால் நீயா கூட்டினேன்னா அது எடுக்கும் 5 நிமிஷம் எடுக்கும் அதை படிக்கிறதுக்கு. நான் சொல்கிற சாதாரண பசங்க, தமிழ் மீடியம் பசங்க சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியத்திலலாம் இதில் நான் சொல்கிறேன். ஐடியா புரியுதா? இந்த மாதிரி பிரித்து ஒரு தனியாக நோட்டு போட்டுக்கோ. உனக்கு எது நல்லா வருதோ பார்த்தா உன்னால் பிரிக்க முடியுதோ எழுதி நீ படி. உனக்கு ஸ்பெல்லிங் ஈஸி ஆகும். நான் காட்டிக்கிறதுனா லட்சக்கணக்கில் இருக்குது. நீ சும்மா 4 காட்டிட்டா போதுமான்னு நினைக்காத. பேஸ் உனக்கு எப்படி போதுன்னு காட்டுறேன்ல, அதை பண்ணி ஒன்றும் இல்லை. பைக்கு கற்றுக்கிட்டாங்க உனக்கு ஓட்ட தெரியுது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். கோயம்பேட்டில் இப்படி ஓட்டு, சென்ட்ரலில் இப்படி ஓட்டுனா கற்றுத்தராங்க. ஆட்டோமேட்டிக்காக நீ வலிப்ப, எல்லாம் பண்ணிட்டு போகிறல. அதே மாதிரி தான் ஐடியா கொடுத்தாச்சு, தூக்கி தட்டு போயினே இரு. ஃபினாமினன் இப்போ ஸ்பெல்லிங் புரியுதா? ரெமார்க்கபிள் இன்சிடென்ட்னு இங்கிலீஷில் வரும். இங்கே நான் ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சின்னு எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார், விசிட்டர்னால் சென்று பார்ப்பவர், பார்க்க வர்றவங்களுக்கு பேர் தான். ஹாஸ்பிட்டல்லாம் விசிட்டர் வராங்களா, அதை எப்படி பிரிச்சுக்கிறோம்? நீ எப்படி படிப்ப? VISITORன்னு.
டிஓ கூட டூன்னு உனக்கு தெரியும், ஆனால் அது டக்குன்னு மனசில் வராது. ஏன்னா 2 பிரிக்கிறீல்ல நீ. இங்கே பார், ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் நீக்கிறேன். நான் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 2 3 ஃபஸ்ட்டில் தான் நீக்குவேன். மீதி எல்லாம் பார்ப்பேன் அதில் ஏதாவது தான். அதே மாதிரி பாரு, வி பக்கத்தில் இஸ் இல்லையா, இஸ்ஸு பக்கத்தில் இட்டு இல்லையா, இட்டு பக்கத்தில் ஆறு இல்லையா. இஸ்ஸு உனக்கு ஐஎஸ்ன்னு தெரியும், இட்டு ஐடின்னு தெரியும், ஓஆர் ஆறுன்னு தெரியும். அப்புறம் ஏன் கூட்டி விஐஎஸ்ஐடிஓஆர்ன்ற? அப்போ மடத்தனம் தானே. அப்போ உனக்கு சொல்லி கொடுத்தவங்க சரியாக சொல்லி கொடுக்கலன்றதை விட அவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஏன்பா அவன் இங்கிலீஷில் 3 மணி நேரம் இங்கிலீஷில் கண்ணை மூடி பேசுவான். என்னால் பேச முடியாது, தமிழ் மீடியம் பையன். ஆனால் நான் ஒரு எழுத்தை காட்டி 1 கோடி வார்த்தை கொடுப்பேன். அதாவது நம்ம எல்லோரும் படிக்க வைக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணுறான். அவனை வரலையும் செல்ஃப் சென்டர்டு, அவனை வரலையும் அவன் பியூட்டிஃபை பண்ணிக்கிறான்ற மாதிரி அழகுபடுத்தி அவனை வரலையும் நல்லா பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றவங்களுக்காக முயற்சி எடுக்கல. அதனால் நான் கூட அதுமாரி விட்டேன். 5 நாளில் அமெரிக்கன் ஸ்டைலில் பேசுவேன். நம்ம எல்லோரும் வரணும் நல்லா அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம். அதனால் நம்ம அதில் தமிழ் மீடியத்தில் படித்தோம். அதனால் நம்மளுக்கு அவ்வளோ இது தெரியாதுன்றதை விட பொதுவில் நான் சொல்கிறேன், நான் மாணவர்களை தமிழ் பசங்களை பேஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மச்சி ஹவ் ஆர் யூ, ஹாப்பி நியூ இயர், சேம் டு யூ, வேர் ஆர் யூ கோயிங், வாட் இஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம், சின்ன வார்த்தைங்க. அது கூட ஏப்பா 20-21 வருஷத்துக்கு அப்புறம் அதை பேசிக்கிறோம். காலம் 300-400 வருஷமாக தானே பேசிக்கிறோம். வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. வாட் டு யூன்னா தெரியாது, வாட் ஆர் யூனா தெரியாது, வேர் யூனா தெரியாது, வேர் ஆர் யூனாலும் தெரியாது, வேர் யூனாலும் தெரியாது. சொல்கிறேன் பேருங்க, வேர் டு யூ லிவ்னா தெரியாது. கேள்விப்பட்டிருந்தால் தானே சொல்ல முடியும். நாங்கள் எங்கள் இங்கிலீஷ் எங்கள் டீச்சருங்களே இங்கிலீஷில் பேசலன்னு என்னுடைய ஷார்ட்ஸில் போட்டால் 5000 மார்க் மேலே வந்து. இங்கே டீச்சருங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க இங்கிலீஷில் பேசி அதுக்கப்புறம் 1ஆவது 5ஆவது வரையிலும் போடுங்க. அந்த குழந்தைங்கன்னா இங்கிலீஷில் பேசும். பெரிய கிளாஸுக்கே சின்னதுலேயே கற்றுக்கலாம். எங்கள் டீச்சருங்க இங்கிலீஷில் வரணும், அப்போ தான் அது பிரயோஜனம். எங்கள் டீச்சருங்களையும் ஒன்றும் பேச தெரியல, நாங்கள் எப்படி பேசுவோம்? புரியுதா? 3க்கு மட்டும் காட்டேன், மீதி காட்டுறேன், காட்டுக்கிறேன். இருந்தாலும் இன்னொருத்தரை காட்டுறேன். நீ ஏன் படிச்சிக்கோ, பிரித்து வச்சுருப்பேன். நீ பார்த்தேன்னா உனக்கு புரியும். அதை தனித்தனியாக பிரிச்சுருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது 2வது பக்கம். 4 பக்கம் தான் எழுதுனாங்க. சரி, கையெழுத்து புரியலையா? புரியலன்னு கவலையே படாது. எனக்கு ஃபோன் அடி சொல்கிறேன். ஃபோன் எங்கே இருக்குது? ஃபோன் எல்லா இடத்துலையும் இருக்குது. என் ஃபோன் இல்லாத இடமே இருக்குது. அதான் சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் எடுத்துப்பார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் போட்டதுலேருந்து பார்த்துங்க, என் ஃபோன் நம்பர் இருக்கும். இல்லை நான் ஃபோன் நம்பர் தரேன். 7305921228. சோழவரம் ஜார்ஜ், யூடியூபர் தான் பேசுகிறேன். நான் தான் என்னுடைய ஓன் திங்கிங் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது. காப்பி அடிச்சு எதோ எடுத்து போட்டுங்கிறேன்னு நினைக்காத. என் டிக்ஷனரிலாம் ஒன்றும் காட்டலை உங்களுக்கு. டைம் வரும்போது காட்டுறேன். போர்டில் வச்சு விளக்கணும். அதெல்லாம் சும்மா இதெல்லாம் தற்போதைக்கு ஏதோ பண்ணிக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னா ஃபஸ்ட்டு முகாந்திரம், அதுக்குரிய விஷயங்கள் சொல்லணும். அது டீச்சர்ஸ், தம்பி இந்த ரூட்டில் போனேன்னா கரெக்டாக இங்கே அடிப்பேன், உன்னால் செய்ய முடியும்னா அந்த ரூட்டில் போனால் அக்யூரேட்டாக அடிக்கணும். ஒன்றுமே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டு படிக்கணும். எப்படி படிப்பான் சொல்லு? வரதுக்கு முன்னால் பெரிய ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி எவ்வளோ பெரிய கொம்பு வச்சு நின்றுங்கிறீங்க வாசப்பு இல்லையா? ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தவனுக்கு பதில் இந்த வாதிரம் டீச்சருங்க போய் கேஸ் போடுங்க என் மேலே. அறிவு கொஞ்சமாக குழந்தைங்க பயப்படாது. சரி, 6ஆவதுக்கு மேலே பயப்படாது. 5ஆவதுக்குள்ளே 1லேருந்து 5ஆவதுக்குள்ளே இருக்கிற டீச்சருங்க கூட கொம்பு இவ்வளோ ஸ்கூலில் குழந்தை எந்த குழந்தையாலும் லேட்டாக வரப்போ தான் அடிக்கலாம். ஏன் உன் பசங்களை போய் அடிப்பியா? உன் அண்ணன் தம்பி, உன் அக்கா தங்கச்சி, அறிவு இல்லை உனக்கு நாயை. படிக்க வைக்கணும்னா ஃபஸ்ட்டு உன் கையில் கொம்பே இருக்கக்கூடாது. என் ஆட்சி வந்தால் நீ எல்லாம் டிஸ்மிஸ்ன்றன. கொம்பு கையில் வச்சுக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு நீக்கிடுவேன். வேலை இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு போயிடும். கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்ல, எப்படி நடந்துக்கணும். கொம்பு வச்சுருந்தா அதிலே டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சமானா அந்த ஆர்டர்ஸ் மதிக்கிறீங்களா நீங்கள்? ஒருத்தராவது என்ன சொல்லிக்கிறான்? குழந்தை செய்யக்கூடாத ஒரு தப்பு செய்துட்டா கூட தலைமை ஆசிரியர் முன்னால் அவங்க சம்மந்தப்பட்ட கிளாஸ் டீச்சர் அந்த குழந்தைய ஒரு சின்ன கொம்பு வச்சு, அப்போ தான் கொம்பை எடுக்கணுமா, ஒரு 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 தட்டலாம், ஒரு அடி அடிக்கலான்றான் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய பெரியாலாம் நீ ஆடு மாடா மேய்ச்சிட்டு வந்த நீ கொம்பு என் கையில் வச்சுக்கிற, தடிக்கும் பெரிய பெரிய கட்டைங்களை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. சண்டைக்காக போகிறீங்க? பாகிஸ்தான் அடிக்க போகிறீங்களா? யாருன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவன் தானே.
உன் மக்கள் இல்லை ரைட்டு, இன்னொரு மக்கள் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேண்டியவங்க கூட இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டு பசங்க கூட தெரிஞ்சவங்க நாடி அது இருக்குது. இல்லை அவங்க பசங்கன்னா இவங்க பசங்க, இவங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி பசங்கன்னா விட்ருவாங்க. மற்ற பசங்களாம் போட்டு அடிப்பான், அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டான். சரியா அவங்க சொந்தக்கார இருப்பார், உட்கார வச்சு அழகாக சொல்லி கொடுத்துன்னு இருப்பார். டியூஷன் எடுக்கிறனெல்லாம் ஃபஸ்ட்டு 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ கிளாஸில் நடத்துகிற புரியலன்ற அதே குழந்தை டியூஷனில் வந்து சேர்ந்தோடனே நல்லா படிக்குதுன்னா அப்போ நீ அங்கே சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு தானே அர்த்தம். திருட்டு பசங்க அர்த்தம். டீச்சராக இவனுங்கெல்லாம் புறம்போக்கு பொறிக்கின்னு போனான். எங்கன்னா கூலிக்கு மாரடிச்சின்னு துட்டு சம்பாதிக்கணும் ஒரே ஒரு எண்ணம். அதே போல் தான் டாக்டர்ஸுங்க திட்டுறாங்களே பாரு, எங்கே நீ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அப்படின்னா உனக்கு எப்படி ப்ரைவேட்டில் கிளினிக் வரும். அதே மாதிரி தான் இவனுங்க அரசாங்க ஸ்கூலில் நடத்துகிறப்ப சரியாக புரியல இந்த குழந்தை. அவனாண்ட டியூஷன் சேர்த்து பாரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுப்பா, 180 எடுக்கிறேன் இப்போல்லாம். அப்போ பாஸ் பண்ணியே இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுற நீ, அங்கே ஒரு மாதிரி நடத்துகிற இங்கே ஒரு மாதிரி நடத்துகிற. அப்போ சரி டியூஷனில் சேர்க்க முடியாத குழந்தைக்குது, அதால் தான் ஃபெயில் ஆகிட்டு போக வேண்டியது தான், ஓரம் கட்டின்னு வீட்டில் இருக்க வேண்டியது தான். குழந்தைங்கெல்லாம் பார்த்தா என்ன வாழ்த்தோம், ஆனால் டீச்சர் வாழ்த்துறங்க, ஆம்பளை டீச்சர் பொம்பளை டீச்சருக்கெல்லாம் கோவம் வரும், திட்டுறான் பாரு நம்மள. ஆமாம், சூடு சொன்னதான் மாற்றிக்கோ, யூ சேஞ்ச் யுவர் அட்டிடியூடு, அதர்வைஸ் ஐ வில் சேஞ்ச் யுவர் அட்டிடியூட். அங்கே நான் ஆட்சிக்கு வரும்போது தீர்ந்தீங்க நீங்கள்லாம், குழந்தைங்க தான் அங்கே ஃபஸ்ட்டு, நீ எல்லாம் அப்புறம் தான். செவுத்து பாட்டு நடத்துவேனியா, அவனால் தானே சம்பாதிக்கிற 1,00,000 80,000 60,000 எவ்வளோ, அவனை அடிச்சு தேத்திட்டு செவுத்துக்கு பாட்டு நடத்துவியா சொல்லு. அடுத்த இதில் வரேன், கோவம் வருது.